என் மோவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பேச்சதான் கேட்பான், என் சொல்வார்த்தை தட்ட மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணிட்டானுங்க. என் அண்ணன் பிள்ளை பார்க்காதப்பா பேசாதப்பான்னு சத்தியம் கூட வாங்கியிருந்தேன். என் சத்தியத்தெல்லாம் மீறி நடந்துட்டான். தாலி கட்டுன்னு சொல்லும்போது கூட உங்க இஷ்டமானு சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டிருந்திருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. என் பிள்ளை என் சொல் பேச்சு மீறி போக மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னைய ஏமாத்திட்டானுங்க. இந்த உலகத்துல எந்த பிள்ளை வேணாலும் கட்டி வைக்கலாம், ஆனா அந்த பிள்ளை மட்டும் கட்டிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் அந்த பிள்ளைக்கு தாலி கட்டிட்டானுங்க. அவன் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக முடியும்? அந்த ராணி மவளை நான் எப்படி மருமகளா ஏத்துக்கிடுவேன்? சரோஜா, எதுக்கு சரோஜா இப்படி அழுதுட்டு இருக்கா? அழாத சரோஜா. நம்ம மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் தானே முடிஞ்சிருக்கு. அதுவும் உனக்கு பிடிச்ச பிள்ளை கூட தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? ஏங்க, அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரும்போது கூட அது வேற வீட்டு பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மையாட்ட அப்படிதாங்க சொன்னா. ஆனா அது என் அண்ணன் பிள்ளைன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா அவளை அந்த வீட்டு வாசல்ல மிதிக்க கூட விட்டுருக்க மாட்டேன். என் மோனை பார்க்க அனுமதிச்சிருக்க மாட்டேன். இப்படி நடந்து போச்சுங்க. சரோஜா, பிள்ளைகள் 2 பேரும் படிக்க முதல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாவலாம். அதுவும் மாமா பிள்ளை அத்தை பையன் தெரியாம லவ் பண்ணிருக்காவ. ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காவ. நீயும் சரி ராணி அக்காவும் சரி அவங்களை சேர விடக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஏன் பிள்ளைய பார்க்கவே கூடாதுன்னா அவ எங்கேயோ கொண்டு போய் படிக்க வச்சிருந்தாவ. அதையும் மீறி 2 பேரும் ஒரே காலேஜ்ல சேர்ந்து படிச்சிருக்காவனா என்ன அர்த்தம் சொல்லு? எல்லாம் விதிதான் சரோஜா. விதிதான் அவியல ஒன்னா சேர்த்திருக்கு. கடவுள் தான் இந்த மாதிரி பிள்ளைகள் ஒண்ணு சேரணும், இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நீ இப்போ அழுது பிடிவாதம் பிடிச்சி என்ன பிரயோஜனம் சொல்லு? நம்மள விடு. ராணி அக்கா அவிய பிள்ளை நம்மள பார்க்கவும் கூடாது, நம்ம மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாவ. அதையும் தாண்டி அந்த பிள்ளை நம்ம பிள்ளைய லவ் பண்ணிருக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லு? அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு தான் வரணும், நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கு சரோஜா. நீ இதை நினைச்சுலாம் வருத்தப்படாது சரோஜா. கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு மருமகம் வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டல்ல, அதே சந்தோஷத்தோட அவளை ஏத்துக்கமா. முடியாதுங்க, என்னால முடியாது. எந்த காலத்திலயும் அவளை என்னால மருமகளை ஏத்துக்கிட முடியாது. அவ என்னை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதுவும் திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா. என் மகனை என்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டா. சரோஜா, அந்த பிள்ளை அவங்க அண்ணன் பிள்ளைன்னு சொல்லியிருந்தா நீ இந்த மாதிரி ஏத்துக்கிட்டு இருந்திருப்பியா? ஏன் அந்த பிள்ளைகிட்ட மனசு விட்டு முதல்ல பேசியிருப்பியா சொல்லு? அதனாலதான் போய் சொல்லியிருக்கா சரோஜா. இதுக்கெல்லாம் காரணம் அவ மட்டும் கிடையாது, நம்ம பையனும் தான். ஏன் அத்தையும் சேர்ந்துதான் பண்ணியிருக்காவ. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிட மாட்டேன். என் மகன் சூர்யா அப்படிப்பட்டவன் கிடையாது. அவளாலதான் இவன் இப்படி பண்ணிருக்கா. நான் அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்க. அவனும் என்ன எனக்கு வேண்டாம். சரோஜா, எதுக்கு சரோஜா இப்படி பேசுற? அவன் நம்ம பிள்ளை, அதுவும் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை அவனுக்கு தாய்ங்கிற என்ன இருந்துச்சா? அப்பா அம்மாவை இப்படி ஏமாத்துறமேனு மனசுல உறுத்திச்சா? என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி காதலிக்கன்னு சொல்லி இருக்கலாமா வேண்டாமா? என்னை முட்டாளாக்கி தாலி கட்டுன்னு சொல்ல வச்சிருக்கான். சரோஜா, எல்லாம் உங்க அம்மையோட திட்டமா? பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, தெரியாம தான் முக்காடு போட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டா ஏமாத்துறதுக்கு. இவனும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு நின்னா. எப்ப தாலி கட்ட சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். நான் எங்க அம்மாட்ட அந்த இடத்துல எவ்வளவோ சொன்னேன், இப்ப கல்யாணம் வேண்டாம், ஒரு மாசம் கழிச்சு வச்சுக்கலான்னு. ஒரு வார்த்தை கேட்டாளா? அந்த பிள்ளைக்கு ஒரு அப்பா அம்மாவை ஏற்பாடு பண்ணிருக்கா. ஒரு மாப்பிள்ளையும் அவங்களுக்கு அப்பா அம்மாவை ஏற்பாடு பண்ணிருக்கா. கல்யாணத்தை சும்மா நிறுத்திட்டு என் மகனை தாலி கட்ட வச்சிருக்கா. இந்த கிழவியை நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத சரோஜா. அத்தை எங்க போவாவ? அவளை அவன் மகன் வீட்டுக்கு போக சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்தேன், என்னையதான் சொல்லணும் அந்த முட்டாளு. ஒரு சொத்து கூட என் பேர்ல எழுதி தராம மொத்தத்தையும் மருமகளுக்கு எழுதி கொடுத்தா. அப்படி இருந்தோம் நம்ம அம்மையை நம்ம வெளியே விட்டுற கூடாது, பெத்த தாயாச்சேன்னு சேர்த்து வச்சு சோறு போட்டுட்டு கிடந்தேன். ஆனா தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டா. இந்த கிழவி இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். சரோஜா, அப்படிலாம் பேசாத சரோஜா. என்னதான் இருந்தாலும் அவ உங்க அம்மா இல்ல. ஏங்க, எனக்கு அந்த ராணி துரோகம் பண்ண அதை கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்ப துரோகம் பண்ணிருக்கிறது நான் பெத்ததும் என்னைய பெத்ததும் பண்ணிருக்கு. இதை என்னால எப்படி தாங்க முடியும்? இனி நான் இவ 2 பேரும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள அவங்கள சேர்க்கவும் மாட்டேன். சரோஜா, அப்படி சொல்லாத. நம்மளுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. நம்ம கண் முன்னாடிதான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. நம்ம பிள்ளை நினைச்சிருந்தா கூட்டிட்டு போய் அவளுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. அவன் கல்யாணத்தை நம்ம கண்ணால பாக்கணும்னு தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காவ. நம்மளுக்கு தெரியாம நம்ம பிள்ளை கல்யாணம் நடக்கல சரோஜா. நம்ம ஆசீர்வாதத்தோட தான் பிள்ளை கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்தை நம்ம பாக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கான். இல்லைன்னா இவ்வளவு எதுவும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேற பிள்ளையெல்லாம் நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன்னு வந்து நின்றுக்கோம்.
அவன் அப்படியே செஞ்சான். நம்ம கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காவ. நீ பிள்ளைய தப்பா நினைக்காது சரோஜா. அவன் எனக்கு தெரியும் நீ ஏற்பாடு பண்ணல, நீ முட்டாளாக்கி இருக்கா, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். அவளை பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருந்தேன். ஆனா அவன் அவளையே காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சரோஜா, நீ அந்த பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கினது இப்போ. ஆனா அவன் காலேஜ் படிக்கும் போதே பார்த்து காதலிச்சிருக்கான். அதுக்கு என்ன சொல்வ? எல்லாம் விதிதான் சரோஜா. இது ஒண்ணு விதி கிடையாது, எல்லாரும் சேர்ந்து செஞ்ச சதி. யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன், ஏத்துக்கிடவும் மாட்டேன். இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருங்க. அப்படியே இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தியெல்லாம் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், வெளியே போயிருவேன். சரோஜா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? இப்படிதான் பேசுவேன். அவ எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்தவன நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத சரோஜா. அவிய எங்க போவாவ? எங்கேயாவது போட்டோம். என்னை ஏமாத்திட்டு கல்யாணம் முடிக்கணும்னு தந்திரமா பண்ணல. இப்படிப்பட்டவன் எங்க போனா எனக்கு என்ன? நான் முக்கியம் நினைச்சிருந்தேன், ஒரு வார்த்தை சொல்லாம அவன் கல்யாணம் முடிச்சிருப்பானா? எனக்கு தெரியாம இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. அவனுக்கு நான் என்ன தாயும் இல்லாம எனக்கு பிள்ளை இல்ல. அப்படிலாம் பேசாத சரோஜா. நம்ம பிள்ளைய நம்மளே சேர்க்கலன்னா அவன் எங்க போவான்னு சொல்லு. எங்கேயாவது போட்டோம், எப்படியாவது போய் தொலையட்டும். அதான் அவதான் முக்கியம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல. அவன் ஒண்ணு என் பிள்ளை கிடையாது, எவளுக்கோ புருஷன். இதுக்கு மேல அவனுக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. எனக்கு சின்ன பையன் மட்டும்தான், மூத்த பையன் இல்ல. அப்படிலாம் பேசாத சரோஜா. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. எங்க அம்மையை சேர்த்துதான் சொல்லி அவளை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நீங்களும் நானும் நம்ம சின்ன மகனும் உண்ட போதும். அவன் தான் என் பிள்ளை. என் சொல்லுவார்த்த தட்ட மாட்டான். அவன் நல்லா படிக்கான், நம்மள நல்லா பாத்துக்கிடுவான். இவனை மாதிரி தரதலையே அவன் போக மாட்டான். சரோஜா, நீ கோவத்துல பேசிட்டு இருக்கா. சூர்யா மாதிரி ஒரு நல்ல பையனை நீ எங்க பார்க்க முடியும் சொல்லு. பார்த்தாச்சு, இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். என் மனசுல வலிக்குது. இவனை மாதிரி ஒரு பிள்ளை பெத்ததுக்கு என் வயிற்றுல நெருப்பதான் கட்டிக்கிடணும். இப்படிலாம் பேசாத சரோஜா. எப்படி பேச? வேற நான் எப்படி பேசணும்? எனக்கு இதெல்லாம் தாங்க முடியலங்க. இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னை ஏமாத்திட்டானுங்க. இவன் நீ இப்படி ஏமாத்துவான்னு நினைச்சு பார்க்கலையேங்க. அவன் என்ன நம்மளுக்கு வேண்டாங்க. ஹலோ, யாரு? ஏக்கா, நான் தான் குயிலாகி பேசியே. நீயா? கல்யாணத்துக்கு 10 கிடா சொல்லியிருந்தோம்ல, அதை கொண்டு வந்து இன்னைக்கு சாயங்காலமே மண்டபத்துல கட்டிரு. அப்பயே போன் போட்டு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது பிடிக்கிறதுக்குலாம் அங்க ஆள் வர முடியாது. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ மண்டபத்துல கொண்டு வந்து ஆட்டை கட்டிரு. ஏக்கா, அது தேவையே இல்லைன்னு நினைக்கேன். என்னது தேவையில்லையா? தேவை இருக்கா இல்லையான்னு நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? எங்களுக்கு தேவை இருக்கிறதுனால தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். என்ன உன்கிட்ட 10 கிடா இல்லையோ? முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால, இல்லன்னா முதல்ல சொல்லி இருக்கணும். நாங்க வேற இடத்துல பார்த்திருப்போம்ல. ஏக்கா, கிடாலாம் இருக்கு. ஆனா உங்க வீட்டு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, அதான் போன் போட்டேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இல்லக்கா, நானும் மாடனா இன்னைக்கு காலையிலேயே கோயிலுக்கு வந்தோம். அப்போ ஒரே கூச்சலும் குழப்பமுமா ஒரே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு ஒரு இடத்துல. சரி, என்ன பிரச்சனைன்னு போய் நாங்க எட்டி பார்த்தோமா, இங்க கோயில்ல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. பாத்துக்கிடுங்க. கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன? இதை எதுக்கு போன் போட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? ஏக்கா, நான் சொல்லியத முழுசா கேளுங்க. இன்னைக்கு கல்யாணம் யாருக்கு தெரியுமா நடந்துச்சு? இந்த சரோஜா இருக்கால, அவ மகனுக்கும் உங்க மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கீல, அந்த பொண்ணுக்கும் தான் இன்னைக்கு கோயில வச்சு கல்யாணம் நடந்துச்சு. என்ன சொல்லியா? ராணியோட மகளுக்கா? ஆமாக்கா, அவிய மகளுக்கு தான். சரோஜாவும் வந்திருந்தா, ராணி அக்காவும் வந்திருந்தாவ. எல்லாரும் குடும்பத்தோட வந்துதான் கல்யாணத்தை முடிச்சு வச்சாவ. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஒரே சண்டை. ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாவிலேன்னு தான் நாங்க போய் எட்டி பார்த்தோம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா பொண்ணு மாப்பிள்ள அவிய 2 பேர் தான் நாங்க தெளிவா பார்த்தோம். என்ன பேசுற நீ? நாளைக்கு என் மகன் கூட அவளுக்கு கல்யாணம். எப்படி நீ கோயில்ல அந்த சரோஜா மகனை கல்யாணம் பண்ணிடுவா? என்ன பேசுற நீ? ராணி எப்படி இதுக்கு சம்மதிப்பா? என்ன 2 பேரும் விளையாடுறீங்களோ? இல்ல ஏதோ ஒண்ணுத்த பார்த்துட்டு என்கிட்ட இப்படி புலம்பிட்டு இருக்கீல? வேற ஏதாவது கல்யாணம் நடந்திருக்கும். இல்லக்கா, நாங்க தெளிவா பார்த்தோம். அது ராணி அக்காவோட மகதான். அப்புறம் அந்த பையன் சரோஜாவோட மகன் தான். நாங்க தெளிவா பார்த்துட்டு தாங்க போன் போட்டோம். கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாவ. நான் நினைக்கேன் அந்த பிள்ளை யாருக்கும் தெரியாம ஓடி வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல. அப்படிதான் அங்க அரசல் பரசலா பேசிக்கிட்டாவ. எங்களுக்கு சரியா விளங்கலக்கா.
நீங்க எதுக்கும் விசாரிச்சுக்கிடுங்க. அப்படியே ஆடு வேணுமா வேண்டாமான்னு ஒரு போன் போட்டு சொல்லிருங்கக்கா. போன வை முதல்ல. என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டு ஆடு வேணுமா வேண்டாமாவா? ரொம்ப இப்ப அவசியம். போன வை. என்ன சொல்லியா இவ? ராணி மகளுக்கும் சரோஜா மகனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டா. அது எப்படி நடக்கும்? ஏன் மகன் கூட தானே அவளுக்கு கல்யாணம். அந்த ராணிய கல்யாணத்துக்கு போயிருந்ததா சொல்லியா? இப்படிப்பட்டவ எதுக்கு என் மகனுக்கு கட்டி தரதுக்கு சம்மதிச்சா? என்ன நடக்குதுங்க? சீ, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்ட பிறகு என்ன அசிங்கம் இதெல்லாம்? அந்த ராணிக்கு போன் அடிச்சு கேப்போமா? வேண்டாம் வேண்டாம். போன் அடிச்சு கேட்டா சரிப்பட்டு வராது. நேரடியா வீட்டுக்கு போய் அவ மகள் எங்கன்னு கேப்போம். ஒரு சமயம் இவ சொன்னது பொய்யா இருந்தனா எனக்கு அசிங்கமா பேருமே என்ன பண்றது? வேண்டாம். என் மருமகளுக்கு வளையல் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போவோம். அளவு சரியா இருக்கான்னு பார்க்கணும். அவளை கூப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ வந்துதானே ஆகணும். இந்த ராணி என்ன பண்ணியான்னு பாப்போம். ஏங்க ஏங்க, கார்த்தி கார்த்தி, என்ன ராசதி? வாங்க சம்மந்தி வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். ராசதி, சாயங்காலம் தான் மண்டபத்துல போய் பாத்துக்கிடலாம்ல. இப்ப எதுக்கு அவிய வீட்டுக்கு போனோம்? போக வேண்டிய அவசியம் வந்திருக்கு. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். கார்த்தி, நீ கூட வாப்பா. ராசதி, அவன் கல்யாண மாப்பிள்ள, அவன் எதுக்கு? அவன் வீட்லயே இருக்கட்டும். நீ மட்டும் டிரைவரை கூட்டிட்டு போயிட்டு வா. எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் சரி, பிறகு பார்த்துக்கிடலாம். வாங்க போயிட்டு வருவோம். எதுக்கு ராசதி? உங்க மருமகளுக்கு வளையல் செஞ்சிருக்கேன். அதை கொண்டு போய் அவளுக்கு சேர்தான்னு போட்டு பார்க்கணும். வாங்க. அது எதுக்கு இவ்வளவு கோவமா சொல்லிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? மண்டபத்துக்கு வந்த பிறகு அப்புறம் கூட போட்டு பார்க்கலாமே. சேர்லனா என்ன பண்றது? உடனே மாத்த வேண்டி இருக்கு. என்ன ராசாத்தி சொல்றா? வளையல உடனே மாத்த வேண்டி இருக்கு. இப்பவே போய் அளவு பார்த்தே ஆகணும். வாங்க என் கூட. கார்த்தி, பாப்பா. சரிம்மா, வளையல் அளவு செக் பண்றதுக்கு தானே நீங்களும் அப்பாவும் போயிட்டு வாங்க. நான் எதுக்கு அங்க? நான் இங்கேயே இருக்கேம்மா. கார்த்தி, நீயும் வரணும். அதான் நல்லது. வாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம். ராசாத்தி, இதுக்கு நான் கூட வரணும்னு அவசியமே இல்லை. நீயே போயிட்டு வரலாம். வாங்கன்னு சொன்னேன். வாங்க என் கூட. கார்த்தி, வா போவோம். என்னதான் பிரச்சனைனே தெரியலையே. இவ எதுக்கு இவ்வளவு கோவமா போறா? கார்த்தி, வாப்பா, உங்க அம்மா கூப்பிட்டியா? போயிட்டு வருவோம். சரிப்பா. செல்லம்மாக்கா, 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 இங்க வாங்க. என்ன சில்பா? ராசாத்தி அக்கா கேட்டு தொலைக்க போகுது. ஏதா இருந்தாலும் பிறகு பேசுவோம். எனக்கு வேலை இருக்கு. ஏக்கா, ராசாத்தி அக்கா ஓடிட்டாவே. என்ன சொல்ற சில்பா? ஏதோ போன் வந்துச்சுக்கா. கோயில்ல கல்யாணம் முடிஞ்சிட்டுங்கிறத யாரோ போன் போட்டு சொல்லிட்டாவ போல. அப்படியா? சொல்லிட்டாவளோ? ஜாலி ஜாலி ஜாலி. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏக்கா, சொன்ன உடனே ரியாக்ஷனை பார்க்கணுமே. மூஞ்சி முழுக்க கோவம், அதிர்ச்சி எல்லாம் கலந்து வந்துச்சுக்கா. அதே கோவத்தோட ராணி அக்கா வீட்டுக்கு கிளம்பி போகுது. அங்க என்ன நடக்க போதோ தெரியல. பக்கத்துல நின்னு பார்த்தா நல்லா இருக்கும். சே, நம்மளே சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம். ஏக்கா, அவிய புருஷனையும் பிள்ளையும் கூட்டிட்டு போகுதுக்கா. கல்யாணம் நடந்துருச்சுன்னு யாரோ போன் போட்டு சொல்லியிருக்காவான்னு இதுக்கு நம்பிக்கை இல்ல போல. வளையல் அளவு சரியா இருக்கான்னு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போகுது. அங்க போனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிட போகுது. அதுக்கு பிறகு மூஞ்ச தொங்க போட்டுட்டே வரோம். அதை பார்க்க தான் ஆவலா இருக்கேன் சில்பா. ஆமாக்கா, நானும் தான் அதை பார்க்க ஆவலா இருக்கேன். சே, இந்த விஷயத்த கேள்விப்படும் போது அது முகத்தோட எக்ஸ்பிரஷனை பார்க்க முடியாம போச்சே. நான் பார்த்தேன்க்கா, அதிர்ச்சியும் கோவமும் கலந்து இருந்துச்சு. அவ்வளவுதானே? அழல இல்லக்கா, ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரையில. நம்மளா இருந்தா புலம்பி அழுதுட்டு தானே ஓடி இருப்போம். இத பாத்தீங்களா? கல்லூர்ன மாதிரி போகுதுக்கா. சரியான திமிர் பிடிச்ச பொம்பளை சில்பா. வரும்போது பாரு அழுதுகிட்டே தான் வரும். இப்போ பாதி நம்பியும் நம்பாவும் போயிருக்குல்ல. ராணி அக்காங்க எல்லாத்தையும் சொல்லி விடுவாங்க. முழுசா நம்பிட்டு வரோம். அப்பதானே ஒப்பாரி வைக்கும். அதை பார்த்தே நம்ம சந்தோஷப்படுவோம். ஏக்கா, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். ஆமா சில்பா, கண்டிப்பா. நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. எப்ப பாரு சம்பளத்தை பிடிச்சிருது. அதுக்கு இது நல்லா வேணும். நம்ம இதை கண்டிப்பா கொண்டாடி ஆகணும் சில்பா.